ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி உரிமைக்காக போராடி இருக்காரு, இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடங்களை கொடுத்துருக்காரு. 2 பேருமே அந்த காலகட்டத்தில் சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள். ஆனால் அந்த தலைவர்களுடைய பேரை வைக்கணுங்கும் போது இந்த சமூகம் அமைதி இழக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த 1957 சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் 68 ஆண்டுகளா அதை அணைய விடாமலே தடுத்துக்கிட்டு இருக்கு. இல்ல ஆனாலும் இபிஎஸ் இதை சொல்றாரு, மதுரை ஏர்போர்ட்டுக்கு அந்த பேரை வைக்கணும்னு சொல்றாருனாலும், ஒரு பக்கம் இமானுவேல் சேகரனோட சிலைக்கு போய் மாலை அணிவிக்கிறாங்க, மரியாதை செலுத்துறாங்க. ஸோ உங்களுக்கும் எங்களோட சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே அந்த போக்கு அப்படிதானே இருக்கு. இல்ல அரசியல் இப்போ ஒரு சாதி அமைப்பு தலைவராக இருந்து பேசுறது வேற, ஒரு முன்னாள் முதல்வராக இருந்து பேசும்போது அந்த மக்கள் மத்தியில் எங்களுக்கான உரிமையை இவர் பிடுங்குறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கத்தை அந்த மக்கள் மனதில் ஏற்படுது. அதுதான் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் இல்லை, ஒருவேளை தேவர்களோட வாக்குகளும் வேணும், இமானுவேல் சேகரன் அவங்க தரப்பு வாக்குகளும் வேணும். ஆமா, இல்ல நீங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் இல்ல, இந்த கருத்தை எந்த அரசியல் கட்சி தலைவர் பேசியிருந்தாலும் இரு தரப்புல இருந்தும் ஆதரவு எதிர்ப்பு இதே போல நெருப்பு மாதிரி எரிமலை மாதிரி வெடிச்சுட்டே